இந்த இது வந்து என்னது C7 cervical vertebral column 7. இது வந்து T1 thoracical vertebral column 1 T1 சொல்றோம். சோ இதுக்கு ரெண்டு இடையில இருக்கிறது வந்து D14. இந்த D14 ல இருந்து 0.5 சூன் பக்கவாட்டு இருக்கறதா EX17 சொல்றோம். EX17. இந்த EX17 இது வந்து இங்க 0.5 சூன் 0.5 சூன் தான் பக்கவாட்டு இருக்கு. இந்த நீட்லிங் வந்து 0.5 சூன் குத்தலாம் சாய்வாக உள்நோக்கி. இது எப்படி இருக்கு இது குத்தலாம். இத குத்துறதுனால ஆஸ்மா வீசிங் ட்ரபிள் மூச்சு திணறல் ஸ்கின் டிசார்டர் எல்லாமே சரியா போயிடும். ஓகேவா? இது முக்கியமான பாயிண்ட். ஓகே தெரியுதா? அப்ப இந்த C7 வந்து ப்ராமினன்ஸ். C7 இருக்கு இல்லையா, எலும்பு வந்து முட்டிக்கிட்டு இருக்கும். கொஞ்சம் ஒல்லியா இருக்கும் முட்டிக்கிட்டு இருக்கும், ஒல்லியா கொஞ்சம் குண்டா இருக்கவங்களுக்கு முட்டிக்கிட்டு இருக்க தெரியாது. அப்ப இங்க இருந்து பண்ணுவோம் போத்தி ஹேர்ல இருந்து 3 வருஷம் வச்சோம்னா C7 வந்து அது ஒரு டெக்னிக். ஓகே, அதுல போட்டிங்க சொன்னா போட்டா ஆஸ்மா வீசிங் ட்ரபிள் எல்லாமே சரியா போயிடும். ஓகே, நண்பர்கள், நேசம் நேயர்களே வணக்கம். இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம நேசம் ஹேர் ஆயில். இந்த ஹேர் ஆயில பயன்படுத்தினு சொன்னால் முடி உதிர்வது தடுக்கும், முடி முளைக்க ஆரம்பிக்கும், முடி திக்கா இருக்கும், பல இருக்கும், டேண்ட்ரப் வந்து போயிடும். சோ இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நேசம் ஷாம்பு. இதை வந்து ஆலோவேரா ஷாம்பு. இதை பயன்படுத்துறதுனால முடி பளபளப்பாக இருக்கும், டேண்ட்ரப் போயிடும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும், முடி உதிர்வதை தடுக்கும். அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா பிளாக் ஹென்னா பவுடர். இதை வந்து நீங்க பயன்படுத்தீங்கன்னு சொன்னா இளநீர் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு டை அடிச்சது மாதிரி தெரியாது. 100% நேச்சுரல் என்பதனால் எந்த விதமான பக்க பின்விளைவுமே கிடையவே கிடையாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேசம் மூலமாக 4 புத்தகங்கள் எழுதியிருக்கோம். இது ஒரு புத்தகம். இந்த புத்தகத்துல அக்குபஞ்சரை பத்தி A to Z இருக்கும். அடுத்து வந்து இது டிப்ளமோ அக்குபஞ்சருக்காக வடிவமைக்கப்பட்டது. இந்த 2 பாத்தீங்கன்னா அனாட்டமி பிசியாலஜி, இன்னொன்னு வந்து கேள்வி பதில். இது 4 புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றலை வழக்கப்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம், சந்திப்போம் அடுத்த வீடியோ.